அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஜல்லிக்கட்டு கன்று எடுப்பதற்கு உகந்த ஒரு நாட்டு மாடோட விற்பனை பதிவை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா மாடு பற்றி தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இது வரைக்கும் குட்டை மாடாக வாங்கிட்டு இருந்தோம். ஒரு சேஞ்சுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தருக்கு மூலமாக நல்ல ஒரு கொம்பு தலையோட ஒரு ஒரு சந்தன பிள்ளை லைட்டாக செவலை கலந்த மாதிரி ஒரு நாட்டு மாடு இது வாங்கியிருக்கோம். 2 மாதம் காலக்கன்றோட. இந்த பாருங்கள், இது காங்கேய மாடு மாதிரி இருக்குது. நாட்டு மாடு தான். இப்போ தான் மத்தியானம் இறங்குச்சு. ஒரு 2 மணி நேரம் ஆயிருங்க இறங்கி. அந்த மாடோட குணத்தை பாருங்கள். கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்குது. மாடு நல்லா குணமாக இருக்குது. இன்றைக்கி தான் நான் பிடிச்சினேன். இன்னும் ஒரு 2 நாள் இருந்தால் நம்ம பிள்ளை மாதிரி அது பழகிடும். இன்னும் மடியில் இன்னும் கை வைக்கலை. மடியில் கை வச்சா கறக்கலான்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. கறவை வீடியோலாம் காமிச்சு கொடுத்துருக்காங்க. இதை நம்மளுக்காண்டி வாங்கியிருக்கோம். நல்ல அருமையான ஒரு நாட்டு மாடு. நீங்கள் பாய்ச்சல் முட்டல் அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி தான் இறங்கியிருக்கு. இன்றைக்கே நம்மகிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இருக்குது. இது ஒரு வித்தியாசமாக சரி வாங்கணும்னு வாங்கியிருக்கேன். குட்டை மாடு தான் நம்ம இது வரைக்கும் வாங்கி வளர்த்துட்டு இருந்தோம். இது இப்போ நம்ம நாட்டு மாடு நம்ம பண்ணைக்கு வந்துருக்கு. நல்லா ஒரு நெத்தி சுடி கொண்டாது எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு காங்கேய மாடு மாதிரி ஒரு நாட்டு மாடு. நல்ல ஒரு பழைய வர்க்கம். கொம்பா பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு பழைய வர்க்கம் மாடு. இதோட காலக்கண்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த காலக்கண்டு இதில் இப்போ இருக்கிறதுல என்னென்னா துளி பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த காலக்கன்றுக்கு மட்டும் கண்ணில் நம்ம மேய போனதில் லைட்டாக குச்சியை ஏதாவது குத்தி இருக்குது. அதனால் லைட்டாக வெள்ளையாக இருக்குது. அதுக்கு மருந்து ஊற்றணும். லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். அது மற்றபடி கன்றுமே நல்ல அழகான நல்ல ஒரு அடர்ந்த ஒரு ப்ரௌன் கலராக இருக்குது. நல்ல அடர்த்தியான ஜவலை இல்லை. 2 மாதம் காலக்கன்று. பால் 1.5 லிட்டர் இருக்குது. காலையில் 1, சாயங்காலம் 1. இந்த மாடு நம்மளுக்கு சேர்றதுக்கே உங்களுக்கு 30 ரூபா கிட்ட செலவாயிருக்கு. மேற்கொண்டு ஒரு அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு தான் இதோட கறவை எடுக்க போகிறோம். கறவை எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்க்க போகிறோம். 1.5 சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நம்பிக்கையான அண்ணன், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக வாங்கியிருக்கோம். மாடு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள்.